தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் இந்த அருமையான செய்திக்குள்ளாக உங்களை வாழ்த்தி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு கூட இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் கர்த்தரை நோக்கி இப்போ பார்க்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், தேவ பிரசன்னத்தை நான் உணரப் போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த அருமையான பாடலை பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்கள் பாடுகிறார்கள். நீங்களும் கருத்தோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை நம்மேல் பெருகிறது. ஹல்லேலூயா. அதான் கிருபை பெருக வேண்டும் என்றால் அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்து கர்த்தரை நன்றியோடு, ஆண்டவரே இந்த புதிய நாளை காண எனக்கு உதவி செய்தீர் அப்பா, நல்ல குடும்பத்தை கொடுத்தீர், நல்ல மனைவியை கொடுத்தீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர், நல்ல கணவனை கொடுத்தீர், நல்ல தேசத்தை கொடுத்தீர், நல்ல ஆவிக்குரிய திருச்சபையை கொடுத்தீர் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெறுகிறது என்று சொல்லப்பட்டது போல கிருபை உங்கள் வாழ்க்கையிலே, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய அளவு கடந்த கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் மலை உங்கள் மேல் நிரப்பும், உங்கள் வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வாதமாக மாற்றும். ஹல்லேலூயா. நாம் மறக்கவே கூடாது, தேவன் செய்த நன்றிகளை சொல்லாமல் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக இந்த பூமியிலே நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியான அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஒரு மனம் நறுமணம். ஹல்லேலூயா. ஒரு மனமா இருக்கின்ற பொழுது அங்கே நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம சங்கீதம் 133வது அதிகாரத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 14 அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும்
அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். மேல் வீட்டு அறையில் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், பரமேறி சென்று விட்டார். அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே எல்லோரும் சீடர்கள் எல்லோரும், அதே போல ஸ்திரிகள், இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆக அவருடைய சகோதரர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த மேல் வீட்டறையிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலில் தரித்திருந்த பொழுது என்ன ஏற்பட்டது என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே பரிசுத்த ஆவியான ஊட்டப்பட்டு ஆதி திருச்சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணிதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒருமனப்படுகின்ற பொழுது அவர்கள் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே ஆவியானவர், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே தேவ ஆவியானவர். அப்ப எல்லாருக்கும் பசிக்க நேரம் ஒன்று போல சாப்பிட்டாங்க, ஒரே சாப்பாடை சாப்பிட்டாங்க, ஒரே அவர்களுக்கு எண்ணங்கள், ஜெப விண்ணப்பங்கள். அவங்க உறுதியாக அந்யோன்யத்திலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் பண்ணிதலும் ஜெபம் பண்ணிதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்களுக்குள் என்ன இருந்தது? அந்யோன்யம் இருந்தது, ஒரு மனம் இருந்தது, அப்பம் பிட்குதல் இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம திருச்சபைக்கு வரும்போது அப்பம் பிட்கிறோம். ஏன்னா அப்பம் என்பது என்ன? அதை ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று சொல்கிறோம். கம் யூனியன், வாருங்கள் ஒன்றாக நம்ம என்ன செய்வோம்? ஒருமனப்படுவோம், ஒன்றாக இருந்து அப்பத்தை நாம் புசிப்போம் என்று சொல்கிறது தான். ஹல்லேலூயா. கம் யூனியன் தான் கம்யூனியன் என்று சொல்கிறோம். வாருங்கள் ஒன்றாக ஒருமனமாக நாம் இணைந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடிய காரியம் தான் கம்யூனியன் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒருமையோடு, ஒற்றுமையோடு கூட, ஒரு மனதோடு கூட கூடுகிற இடத்திலே அங்கே என்ன சார்? நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடக்கூடியதாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மத்தியில் இறங்கி வந்து அவர்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் பேச துவங்கினார்கள். வெளியே இருந்து வரக்கூடிய ஜனங்கள் பார்க்குறாங்க, இவங்க உலக என்னப்பது பலவிதமான பாஷைகளை பேசுகிறாங்க, பரலோக பாஷையை பேசுகிறார்கள் என்று பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? நாம் ஒரு மனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனமாய் இருக்கின்ற பொழுதுதான் நறுமணம் வீசக்கூடியவர்களாய் இருப்போம். ஒரு மனம், ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் வசனம் 21 அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு சொல்றார் பாருங்க, நான் உம்மிலே நீர் என்னிலே, அதே போல சீடர்கள் உலக மக்கள் எல்லாம் நம்மிலே ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம், நோக்கம், இதயத்தினுடைய வாஞ்சை என்ன? எல்லாரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒரு மனமாய் ஒரே குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்ன இயேசுனுடைய ஜெப வேண்டுதலாய் இருக்கிறது. அப்ப ஐக்கிய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, அந்த ஃபவுண்டேஷன் என்ன? ஐக்கியம், ஒரு மனம், ஒன்னஸ். கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமா என்ன? ஒரு மனம், ஒரே ஐக்கியம். ஏன்னா அங்கே ஏன்னா பிரிவினை கிடையாது. அங்கே ஏன்னா ஒரே பிதாவானவர் இருக்கிறார். அவருக்கு ஒரே இயேசு கிறிஸ்துவினாலே, ஒரே பரிசுத்த ஆவியினாலே எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்களாக அங்கே இருக்கிறார்கள். ஒரே சரீரமாக, ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக. ஒரே சரீரம் என்றால் சரீரத்துக்கு தலை இயேசு கிறிஸ்துவாக, சரீரத்தினுடைய அடையாளங்கள் என அங்கங்களாக எல்லா விசுவாசிகளும் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனத்திலே ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். நாம் தனிமை அல்ல, இந்த பூமியில திறந்து விடப்பட்ட சூழ்நிலை நம்ம இல்லை, அனாதைகள் இல்லை. நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அதான் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்கே அன்பு நிறைந்த குடும்பம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பத்தை தான் நீங்க அன்பு பார்க்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று
2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோமே, அந்த புதிய சிருஷ்டியாக நீங்க வருகின்ற பொழுது, புதிய குடும்பத்துக்குள் வருகின்ற பொழுது, நீங்கள் அன்பு நிறைந்தவர்களாய், ஒரே ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், ஒரே பிதாவானவர், ஒரே ஆவியானவர், ஒரே சகோதர ஐக்கியத்தோடு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தாலும் செய்தி கேட்டுக்கொண்டிருந்த அவங்களுக்கு அன்போடு அழைப்பு விடுகிறேன். இந்த குடும்பத்துக்குள்ள ஓடி வந்து விடுங்க. இங்கே உங்களை விசாரிப்பதற்கு, இங்கே உங்களை அக்கறை கொள்வதற்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, உங்களுடைய நலனை விசாரிப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் குடும்பம். ஹல்லேலூயா. அதனால் இந்த வேளையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என் உள்ளத்தில் வாருங்க, நீங்க தான் உலக இரட்சகர் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களுக்காக நீ மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீ இரட்சகர், நீரே என் தெய்வம் என்று வாயில அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஐக்கியத்துக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள வந்துடுறீங்க. தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுறீங்க. இதற்காக நீங்க மலை ஏற வேண்டியதில்லை, நீங்க பாத யாத்திரை செல்ல வேண்டியதில்லை, நீங்க மொட்டை அடிக்க வேண்டியதில்லை, எதை தூக்க வேண்டியதில்லை. இலகுவாய் வாயிலே அவரே இரட்சகர், உள்ளத்திலே விசுவாசிக்கிறேன், பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறேன். இவ்வளவுதான். இலகுவாக சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளா இந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்க வந்து விடுறீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ளணும், உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை என நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுகின்ற பொழுது உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய அந்த ஒரு மனம், உங்களுடைய ஃபெல்லோஷிப் யாரோடு கூட இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொண்டால், இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், யாரோடு நம்முடைய உறவு இருக்கிறது, யாரிடத்தில் நம்முடைய உறவு தேவையில்லை. நம்முடைய உறவு நாம் யாரோடு வைத்திருப்பதனாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். செய்தியை கவனமாக கவனிங்கள். உங்களுக்கு இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததினால்தான் நான் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு யாரோடு இருக்கிறது என்பதை வேத வசனத்தில் நீங்க தெரிந்து கொண்டால், நாம் யாரோடு இணைந்து வாழ வேண்டும், நாம் யாரோடு உறவாடி நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும், அந்த நட்பு கொள்ள வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொண்டால், ஒருமனப்பட்டு யாரோடு இருக்க வேண்டும் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? வேத வசனத்தில் பார்த்தால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 13 பார்க்கின்ற பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 படிக்கிறேன். 1ஆவது வசனம் படிச்சுட்டேன். 2ஆவது வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவான் 1ஆவது அதிகாரம் வசனம் 3, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் சொல்கிறார் பாருங்க, எங்களோடு ஐக்கியம் பண்ணுங்க. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதா? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எப்படி சொல்றாரு? எங்களுடைய ஐக்கியம் அப்போஸ்தலரோடு இருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? தேவனோடு, பிதாவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரு கூட, தேவனுடைய பிள்ளைகளோடு, நம்முடைய சக விசுவாசிகளோடு கூட இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்திலே, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடுவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஐக்கியத்தில் வருகின்ற பொழுது இயேசு ஒளியாக இருக்கிறாரு, நாமும் ஒளியாக இருப்போம். நாம் இருளிலே நடக்க வேண்டிய தேவையில்லை. நாம் உலகத்திலே கண்ணீரிலே, கவலையிலே, கஷ்டங்களிலே, குடியிலே, வெறியிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை. அது இருளின் ராஜ்யம். நாம் இயேசு ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறார். ஒளியிலே அவர் இருப்பது போல நாமும் அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோம். ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் பாவியிலும் பயங்கரமான பாவியோ என்று நீங்க நினைக்க வேண்டாம்.
இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும், அவருடைய பிள்ளையாய் மாற்றும், இந்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும், ரத்தாம்பரம் போல உங்க சிவப்பாய் உங்க பாவம் இருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல மாற்றுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அவர் வந்து இறங்கி ரத்தத்தை சிந்தி, அவர் சிலுவையிலே தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு முன்னானால் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நாம் எல்லோரும் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. சகோதரர் அப்படின்னா சக உதிரம் உடையவர். சக உதிரம் என்றால் சகோ என அந்த வந்து உதிரம், ஏன்னா ஒரே உதிரத்தை உடையவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம அனைவரையும் ஒரே ரத்தம் கழுவப்பட்டு இருக்கிறது. அதனாலே சகோதரர், சக உதிரம், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், சகோதரி ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவள், இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டதினாலே நாம் சகோ உதிரராக, சகோதரராக, சகோதரியாக நாம் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு இந்த பூமியில வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு அதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் என்ன அனாதைகள் அல்ல, நமக்கு ஒரு தகப்பன் பிதா இருக்கிறார். நாம் இயேசு நம்ம ஒரு தாயை போல தேற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் எல்லாம் ஒரே வயிற்று பிள்ளைகளாக, இந்த பிசிக்கலாக சரீரப்பிரகமாக இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? சகோதரர் கூட, சக உதிரத்தால் கழுவப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். பிதாவோடு கூட, தேவனோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, யோவான் 7வது அதிகாரம் வசனம் 5 இயேசுவை தன் சொந்த சகோதரர்களை அவர் ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்க பாருங்க, முக்கியமாக ஒன்றை தெரிந்து கொள்ளணும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7 சபைகளை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். புரியுங்களா? அவர் என்ன 7 சபைகள்ல ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டுகிறார். பாத்தீங்கன்னாக்க, எபேசு சபையே, உன்னுடைய விளக்கு தண்டை நீக்குவேன், நீ உன்னை இருள்மயமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல பாத்தீங்கன்னாக்க சிமிர்னா சபையை, உன்னிடம் தூஷணம் உண்டு என்று அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பெர்கமு சபையை குறித்து, நீ விக்கிர வழிபாட்டிற்கு பெயர் போனவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தியாத்ரா சபையை, உன்னை கட்டில் கிடையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சர்து சபையை, நீ திருடனை போல் முன்மேல் வருவேன், நீ தூங்கு மூஞ்சி என்று ஆண்டவர் சொல்கிறார். லவோதிக்க சபையை, உன்னை நான் வாந்தி பண்ணு போடுவேன், நீ குளிருமல்ல அனலும் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஒரு சபையை ஆண்டவர் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். 7 சபையிலே ஒரு சபையை ஆண்டவர் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சபையின் பேரு பிலதெல்பியா. புரியுங்களா? பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டுகிறார். காரணம், பிலதெல்பியா என்று கிரேக்க மொழியில பார்க்கின்ற பொழுது அது என்னன்னாக்கா சகோதர சிநேகம், பிரதர்லி லவ், சிட்டி ஆஃப் பிரதர்லி லவ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டணம், ஏன்சியன் சிட்டி ஆஃப் லீதியா, அந்த பட்டணம் பிலதெல்பியா அங்கே இருக்கிறது. அதுக்கு பிரதர்லி லவ் என்று அர்த்தமா. சகோதர சிநேகம் உள்ள திருச்சபையை பிலதெல்பியா சபையை என்று ஒரு சபையை ஆண்டவர் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அங்க ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழ்கிறாங்க. அவர்கள் அன்பை மட்டும் அந்த சபையில பொழிகிறார்கள். அப்படிப்பட்ட சபையை தான் 7 திருச்சபையில பிலதெல்பியா திருச்சபையை கர்த்தர் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? பிரதர்லி லவ், சகோதர சகோதரி அன்பிலே நிறைந்தவர்களாய் அந்த திருச்சபை இருந்தது. போட்டி, பொறாமை என இப்படிப்பட்ட மாமிசத்துக்குரிய காரியங்கள் சபையிலே அதிகமாய் காணவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில அநேகர் ஆரம்பத்தில் நன்றாக இருப்பாங்க, தேன் ஒழுக பேசுவாங்க. போக போக பார்த்தா உதட்டில் ஒன்றை வைத்து உள்ளத்துல ஒன்றை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட பொழுது கெத்செமனே தோட்டத்துல எல்லோரும் ஓடிவிட்டாங்க. பிறகு அவங்க சேர்ந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒற்றுமையாக கூடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால்தான் இந்த சகோதர அன்பு இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். பவுலுக்கும் ஆறுதலின் மகனாகிய பர்னபாவுக்கும் பிரச்சனை.
சரிங்களா? பர்னபா வேதத்தில் பார்க்கிறோம், அவன் ஆறுதல் மகன் என்று பார்க்கிறோம். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை வந்தது. அவன் பவுலை தேற்றக்கூடியவனாக ஆரம்பத்தில் இருந்தான். அவருக்குள்ள பிரச்சனை வந்தது. 14 வருடங்களுக்கு பிறகாக பவுலும் பர்னபாவும் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல பவுலுக்கும் யோவான் மார்க் என்று சொல்ல மார்க்குக்கும் பெரிய பிரச்சனை. பவுல் சிறையில் இருந்தபோது மார்க்கு தான் அதிகமாக பவுலுக்கு உதவினான் என்று பார்க்கிறோம். பிலோமோன் ஒனேசிமினுடைய அடிமை, புரியுங்களா? பிலோமோன் பிரிந்து சென்றான். நாளடைவில் ஒனேசிமு அந்த பிலோமனை சேர்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஒனேசிமும் பிலோமோனும் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு பவுல் ஒரு காரணமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இப்ப வேதம் என்ன சொல்கிறது? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் சங்கீதம் 133 பார்க்கிறோம். ஒரு மனம்பாய் ஒரு இடத்துல வாழ்கின்ற பொழுது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறாரு. ஏன்னா அபிஷேகத்தை ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட போல அந்த அபிஷேகம் ஏன்னா உச்சந்தலையிலிருந்து அப்படியே தாடிகளில் உதடுகளில் சரீரத்தில் அங்கிகளெல்லாம் வடிந்து ஓடக்கூடிய இருக்கிறது. கர்த்தர் என் ஜீவனின் நறுமணத்தை கட்டளை இடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரை கர்த்தரை பொறுத்த வரையிலே தேவனுடைய சித்தம் என்னவாய் இருக்கிறது? முதலாவது நமக்கு ஐக்கியம், இரண்டாவது தான் ஆராதனை. புரியுங்களா? தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது நீங்க ஐக்கியம் இல்லாத ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 23-24 பார்த்தா, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில். காணிக்கை போட வருகிற நீ பலிபீடத்துக்கு வர்ற, அங்கே உன் சகோதரன் பேர உனக்கு குறைவு இருக்குது என்று நீ நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இயேசு மலை பிரசங்கத்தில் பியாட்டிடியூட்ஸ், பிழை மதிக்க முடியாத இந்த மலை பிரசங்க கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்றாங்களே வேதத்தில், அதான் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3 அதிகாரம் தான் கோல்டன் ரூல்ஸ், மலை பிரசங்கம், பியாட்டிடியூட்ஸ். இந்த 3 காரியத்தில் அவ்வளவு பொன்மொழிகள் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதுல சொல்லக்கூடியது, உன் சகோதரனிடத்தில் உன் குறைவு இருக்குன்னா நீ காணிக்கை போடுவதற்கு முன்பாக அவனிடத்தில் ஒப்புரவாய் கொண்டு வந்து நீ காணிக்கை செலுத்து. அப்பொழுதுதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அந்த காணிக்கை மூலம் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! அப்ப முன்பு ஒப்புரவு, பின்பு காணிக்கை, முன்பு ஐக்கியம், பின்பு ஆராதனை. ஹல்லேலூயா! அப்ப நம்முடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடு கூட, குமாரனோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் கூட, தேவ விசுவாசிகளோட, சகோதரர்கள் கூட, சக உதிரத்தால் கழுவப்பட்டவர்களோட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இப்படியாக நாம் அனுதினமும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை அந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்பொழுது ஒரே சிந்தனையோடு இருப்போம், ஒரே ஆவிக்குரிய சிந்தனையோடு இருப்போம். உலக காரியங்கள், பிசாசின் காரியங்கள் வராதபடி உலகத்தோடு நீ ஒட்டு வாழ்ந்தானாக்கா அங்கே பிரச்சனை வரும். புரியுங்க? நீங்க ஒன்றை சிந்திப்பீங்க, நீங்க சர்ச்சுக்கு போகணும்பீங்க, தேவன் பிரேயருக்கு செல்வனுமே சினிமாவுக்கு கூப்பிடுவான், இல்ல மது குடிக்க கூப்பிடுவான். அங்கே ஒரு மனம் இருக்காது, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா! அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? ஒரே பிதாவோடு, ஒரே குமாரனோடு, ஒரே பரிசுத்த ஆவியானவரோடு, ஒரே தேவ பிள்ளைகளோடு, தேவ ரத்தத்தால் சக உதிரம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதர சகோதரிகளோடு உங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்படியாக நீங்க அனுதினமும் இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே வாழ வேண்டும். ஆதி திருச்சபை இப்படியாக அனுதினமும் அவர்கள் சக ஒருமனப்பட்டாங்க, ஒரே ஐக்கியத்தோடு இருந்தாங்க, ஒரே அவங்க என்ன செய்ய அப்பம் பிற்கதில் இருந்தாங்க, ஒரே ஜெப வேண்டுதல்ல தரித்து இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ஆதி திருச்சபை வளர்ந்தது, பெருகியது. 3000, 5000, 5000 என்று பெருக ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஒன்று நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு, குமாரனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு. அடுத்ததாக தேவ பிள்ளைகளோடு நம்முடைய ஐக்கியம். இரண்டாவதாக நம்முடைய உறவு யாரோடு இருக்கக்கூடாது, நம்முடைய நட்பு யாரோடு இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முழுவதும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 20வது வசனத்திலே
1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. பேய்கள் என்று சொன்னா மற்ற மதத்தினர். பேய்கள்னா இனிமே ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு தலை விரிச்சு போட்டு வெள்ளை இதோடு கூட காலில் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு, அதுல பேய் இல்லை. பாருங்க, மற்ற மதத்தினர். ஹல்லேலூயா. அதாவது விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புற மார்க்கத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரீங்களா, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வளர்றீங்க. எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 15 என்று சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாணம் இல்லாதவர்கள் போய் நடக்காம நாணம் உள்ளவர்களோட நடந்து கொள்ள பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாணம்னா ஒரு விசுவாசி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, யாரோடு உறவு வைக்கணும் எதை வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த நாணத்தோடு உங்களுக்கு நாணம் உள்ளவர்களோடு என்ன இருக்கணும், நடந்து நாணம் மற்றவர்களோடு நடப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவர்களானதால் சகலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், அதாவது 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 9. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. இயேசுவை கொள்ளாத பொழுது என் வாழ்க்கை அந்தகாரத்தில் இருந்தது. ஏன்னா பார்த்த விக்கிர ஆராதனை, மந்திரம், பில்லி சூனியங்களிலே அநேக இழப்புகள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய். நாங்கள் சிங்கப்பூருக்கு தேசத்துக்கு வருகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் திருச்சபைக்கு சென்றோம். நான் முதல்ல வந்துட்டு மனைவியை கொண்டு வந்தேன். எங்களுக்கு வழி தெரியாது, ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியாது, தங்குவதற்கோ வேலைகள் தேடுவதற்கோ. ஆனால் திருச்சபைக்கு சென்ற பொழுது அந்த திருச்சபை போதகர், அந்த உதவி போதகர், அதே போல் திருச்சபை விசுவாசிகள், நீங்கள் இங்கே போங்க, இங்கே உங்களுக்கு வீடு இருக்கிறது, இதில் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். பாருங்க, அதுதான் ஏன் அந்த தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்லங்க, நமக்கொன்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுங்களா? அந்த கூட்டத்தோட போகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இன்றைய வரை நாம் அநேக ஜெப கூட்டங்களுக்கு அநேக இடங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கின்ற பொழுது அது பெரிய ஆசீர்வாதம். ஒருவருக்கொருவர் என உதவி செய்யக்கூடிய, ஒருவருக்கொருவர் ஒத்தாசை ஆலோசனை இப்படியாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய ஐக்கியம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. புற ஜாதி மார்க்கத்தாரை நாம் என்ன ஆண்டவர் ஐக்கியத்துக்குள்ளா எல்லாக்கும் போது நாணவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 14 முதல் 17 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளின் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கணவன் ரட்சிக்கப்படலை. அப்ப அவிசுவாசோடு நோக்கி என்ன எப்படி பிணைக்கப்படக்கூடாது இருக்காங்களே வசனம் சொல்லுது, கணவனை கட் பண்ணி விட்டுறா இல்லை. நீங்க அவரை நேசித்து, கிறிஸ்து நேசிப்பது போல உங்களை நேசிப்பது அவரை நேசித்து உங்க அன்பை காண்பிக்கின்ற பொழுது அவரும் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக வந்து விடுவார். ஹல்லேலூயா. அதனால இந்த காரியத்திலே நாணம் உள்ளவர்களாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று என நமக்கு வேதவசனம் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் 10:20 விக்கிரகத்திற்கு விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃப்ரீ ஃப்ரம் ஐடியல் ஒர்ஷிப். புரியுங்களா? அப்ப நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் கவனமாக இருக்க. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியானவரோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணும். தேவ பிள்ளைகளோடு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இல்லாக்க, ஏன்னா அதை நீங்க இருளில் இருக்கிறீங்க, இருளில் இருக்க பிள்ளைகளோடு அல்ல, நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்க இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு நடத்துங்க.
நடத்தி நீங்க என தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க இந்த காரியத்தில் கவனமாய் இருந்து நீங்கள் கர்த்தருடைய வேத வசனத்தின் நடக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஐக்கியத்தை பெருக பண்ணுவார். இந்த நாளில் கூட உங்களுடைய உறவு யாரோடு இருக்க வேண்டும், உங்களுடைய உறவு யாரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் இந்த உறவின் மூலம் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அடுத்த தொடரில் உங்களோடு சொல்கிறேன். நன்றாக கவனியுங்கள். கேட்ட ஒவ்வொரு பிள்ளை இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் கண்மணி போல தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துக்கு, கிட்னி வியாதிகளுக்கு, மூட்டு வியாதிகளுக்கு, பிரஷருக்கு, ஹார்ட் அட்டாக்கு, எல்லா வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்து தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, வெற்றி ஜெயத்தை கொடுத்து, வேலை தேடுகிற வேலைகளை கொடுத்து, இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷனை கொடுத்து, குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். தொடர்ந்து காத்துக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.